கேரி வீலாம் இனிமே என்ன கேரி வீலாம் தூக்கி சைடில் போட்டு இனிமே ஒன்லி தலைமை மட்டும்தான் பண்ணாங்க. லிட்டரலி இப்படி கை வைங்களேன். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது வந்து we have to learn from this guy. ஒரு ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸும் யோசிச்சுட்டு இருக்கோம். Hi. இந்த கலக்கு கலக்கிட்டீங்க. How? First of all, welcome. Thank you. Welcome to Atlanta. Thank you. Guys, யூசுவலா நம்ம பிளேஸ்ல இருந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சித் வந்து இந்தியாவுக்கு வரும்போது சென்னை கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் அவ்வளோதான் இல்லை, ஒரு வாட்டி தான் சென்னையில் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என் கூட சேர்ந்து. பட் வாட்டர் ஒர்க் பண்ணோம் நம்ம அங்கே. ஸோ திஸ் டைம் நம்ம வந்து அட்லாண்டால இருந்து வீடியோ. நீங்க அட்லாண்டால இருந்து வீடியோ, இது எப்படி சர்ப்ரைஸ் வீடியோ? அத முதல்ல சொல்லுங்க. Yes. You might have seen the surprise video. சர்ப்ரைஸா வந்தேன். இவர் என்ன பண்ணாருன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் உட்காந்து மத்தியானம் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப சைனால சூப்பரான வீடியோலாம் போட்டுட்டு இருந்தார். உடனே லைக்லாம் தட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து சீரியஸாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப, ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்து இவர் வந்து வேலை தான் இருப்பார் எப்பயுமே. இவர் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குதுல்ல. நான் வந்து செம்ம டயர்டு, பிகாஸ் நான் சைனாலேருந்து வந்து சென்னையில் காலையில் இறங்குறேன். அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு வந்து யூஎஸ் ஃப்ளைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஐ பிளான் திஸ் ட்ரிப். ஓகேவா? எப்படின்னா வந்து நான் வந்து சித்த போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து நெப்போலியன் சார் சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து ஆரன் சர்ப்ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டு நான் வந்து இந்த டேட்டில் கரெக்டாக 29 நைட் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நான். ஸோ நடுவில் வந்து வி ஹேட் கால்ஸ். நான் சித்து வந்து வி கெட் ஆன் கால்ஸ் பிகாஸ் நம்மளோட ஒரு ஆண்டர்பிரினரல் ஸ்டஃப் நம்ம வந்து எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நடத்தணும் அப்படின்றதுக்காக சித் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் மீ. ஸோ அவர் வந்து இது மாதிரி நான் கொஸ்டின் கேட்பேன், இதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் வந்து சித் வாஸ் ஆஸ்கிங் பிகாஸ் சித்துக்கு வந்து ஹேஸ் அ பிளான். டிசம்பர் வந்து சென்னைக்கு வர மாதிரி கரெக்டா டிசம்பர். என்னன்னா நான் வந்து நம்மளோட ஸ்டூடியோ ஓப்பனிங்க்கு வந்து சித்த கூப்பிட்டுருந்தேன் நான். சித்து வந்து வர சொல்லிட்டு கடைசியில வரல. அதாவது he has to be there in Chennai at that time. கரெக்டா ஒரு சென்னைக்கு வர டைம் தான் இது ஓப்பனிங் வச்சிருந்தேன். தென் டிவி கொடுத்துட்டு துபாயில இருந்து அப்படியே திருப்பி என்னங்க காணா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. வருவார் கடைசியில பார்த்தா இல்ல ஐ மீன் அட்லாண்டா அப்படின்னாரு. ஐயோ என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டாரா. அப்புறமா வந்து டிசம்பர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சென்னை ஐ மீன் நான் திருச்சி வருவேன் இர்ஃபான். ஸோ அப்போ வந்து வில் மீட், ஐ கம் டு சென்னை. நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் சைனா போகிறேன், நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா எப்படி சொல்ல முடியும், யூஎஸ் தான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அப்படின்னா. அப்புறம் அவர் ஒரு மாதிரி இதுவாகிட்டார் போல, ஏன்னா நான் வரேன்னு சொன்னால் வர வேணான்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நான் வந்து காட் பண்ணி இது யாருக்கும் சொல்லக்கூடாது. பிகாஸ் யூஎஸ் வரதுன்றது வந்து நார்மலான விஷயம். இட்ஸ் வெரி ஃபார். லைக் ஈவன் இஃப் யூ லைக் ஐயோ அப்போ இந்த 22 hours நீங்கள் வரது இருக்குது சரியான தலைவலி. ஸோ ஹி வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் மீ அட் ஆல். லைக் லிட்ரலி என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் அன்னைக்குமே அதாவது நேற்றுமே வந்து வாஸ் அப்லோடிங் ஒன்லி சைனா ஸ்டோரிஸ். சைனாவில் இருக்க மாதிரி சைனா ஸ்டோரிஸாக போட்டுருக்கேன் நான். அவர் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டு ஐ டுக் ஹெல்ப் வித் அஸ்ரா. சித் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அபிஷேக். ஸோ அவங்க 2 பேரும் ஹெல்ப் கேட்டு அவங்க இந்த மாதிரி நான் வரேன், அவர் உட்கார வைங்க, அவரை பிடிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு 6:30 மணி வரைக்கும் அவர் இங்கே உட்கார வச்சு, யூஸ்வலாகவே 6 மணி உட்கார இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாரு. சரியான ஒரு சர்ப்ரைஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படி உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சடன்லி டோர் திறந்து பார்த்தா அவர் மேரேஜ் தேர். காலீக்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க யூ ஆர் a man of surprises சொல்லி. பட் யூ ஆர் indeed a man of surprises. How did you? Maybe it is because you throw a lot of pranks ன்னு நினைக்கிறேன். அது வந்து ஈவன் இப்போ என்னோட ஒய்ஃப்க்கு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஃபோர் நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கூட I try to surprise her as much as possible. So என்னன்னா வந்து பேசிலாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து we had like 10 months right before wedding. So I tried to go unannounced to her place. அதுக்கப்புறமா சர்ப்ரைஸா போறது, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறது, இல்ல வேற ஏதாவது அனுப்புறது, அந்த மாதிரி எனக்கு அது actually ரொம்ப பிடிக்கும். When people get surprised, right, it gives me so much happiness. Absolutely. So I always want to do surprises for people. And also ஒரு இது இருக்கும் என்னன்னா வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் நினைச்சு பண்றோம், அது அவங்க சர்ப்ரைஸா போதா இல்ல வந்து இவன் எதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அங்கதான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யோசிச்சிருந்தேன். பட் சித் கேட்டுக்க அந்த ஒரு இது இருக்காது. சித் வந்து நார்மலா போனாலும் நல்லா பேசுவாரு. இந்த மாதிரி இதுவாக போனாலும் அவருக்கு பிடிக்கலனாலுமே வந்துட்டு அவர் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாரு. இல்ல நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். லைக் அந்த எக்ஸ்பிரஷன் தான் when you surprise someone you actually expect that. ஓகேங்களா? Oh my god. நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த ட்ரிப்ல சர்ப்ரைஸ்
அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்து நெப்போலியன் சார்கிட்ட போவேன், அப்புறம் ஆலன்ட்ட போவேன், அப்புறம் ஷாகுல்கிட்ட போவேன். இந்த 4 பேரில் ரியாக்ஷன் நல்லா கொடுக்குறது இவர் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் மனுஷன் வந்து லைக் அவரோட எக்ஸ்பிரஷனே வேற லெவலில் இருக்கும். அந்த வீடியோ நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன் இது ஒய்ஃபுக்கும் அண்ட் சிஸ்டர் பார்த்துட்டு வாவ் he is really surprised and they were happy. அது எப்படின்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆனோன்னா இருக்குல்ல, there is something which secretes in your body. It is actually creating that excitement, or there is something, a body change which happens, and that is what I was experiencing. And it was like so shocking in the sense like, man, how is this guy suddenly there? First நான் யோசிச்சேன், how is it possible that he is there? Because I was expecting you in China and completely clueless, but awesome. And because என்னன்னா எனக்கு இதுல என்ன ஜாய் கிடைச்சதுன்னா இருக்குல்ல, எங்க வீட்ல வந்து இருக்குல்ல, நான் இன்னைக்குமே இங்க இருந்து போறப்ப எங்க அம்மா கிட்ட வந்து நான் வரேன்னு சொல்லவே மாட்டேன், யார்கிட்டயுமே எங்கேயுமே வரேன்னு சொல்லவே மாட்டேன். Suddenly I'll just open the door and go in and people will be like shocked. Me getting experience that was a real joy. So thank you so much. First of all, what I'm really super excited and glad is that நீங்க யூஸ்க்கு வரீங்க. லாஸ்ட் டைம் வந்து when நீங்க வரப்ப வந்து அட்லாண்டால சும்மா I was there to come and receive you and I gave you a real warm welcome. எங்க இதுல ஏர்போர்ட் உள்ள ஆரம்பிச்சுலாம் வந்து என்னை கூப்பிட்டு வச்சுட்டு அங்க ஏர்போர்ட்கே வந்துட்டார் தலைவர். அப்ப லாஸ்ட் டைம் இந்த வாட்டி I just came out and Avi has booked me a Uber and the Uber guy came. Funny part was Abhishek was like, I already paid the Uber, but then the Uber driverல உங்களுக்கு ஒரு $10 இருக்கா கொடுங்க, நான் இது பெட்ரோல் போடணும் அப்படின்னா என்ன இது பெட்ரோல் போறதுக்கு இல்ல எனக்கு ஆமா பெட்ரோல் போடுறதுக்கு. ஏன்னா யூஸ்வலா இங்க வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி வரும்னு தெரியும். இவன் பே பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் have you paid or like this guy is asking for ஓ இரு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் I told him இல்ல நான் இப்பதான் வந்திருக்கேன், என்கிட்ட $10 இல்லைன்னு அவரே போய் போட்டுட்டாரு. I don't know why he asked, but for you to நீங்க இந்த தடவை முதல் தடவை when you're coming back to the US, you landing in Atlanta and coming straight to meet me, yes, is indeed a pleasure. Thank you for your friendship. Thanks, it really means a lot. இப்படி வந்துட்டு சித் மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாம இருக்கும். Oh my god, don't tell me that please. Seriously. இப்போ கம்பெனியாக நாங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் டைம்லேருந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் அஸ். ஏன்னா நானும் தாஜும் வந்து இவரை பிடிச்சி எங்களுக்கு இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கள், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் எப்படி பண்ணுறது, ஹவு டு ஐ டூ திஸ் அப்படின்லாம் வந்து ரொம்ப அந்த இன்சைட்லாம் ரொம்ப அதிகமாக கேட்போம் நாங்கள். அவரே வந்து சில டைம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாம் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படிலாம் கேட்பாரு நம்மகிட்ட. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கேர் இருக்குல்ல, ஹி ரியலி கேர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இவங்களும் வளர்ந்து வராங்க, தி ஷுட் டூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்க முடியும். இவர் வந்து சின்ன ஆர்கனைசேஷன். Okay, he is just doing amazing stuff. We'll talk further about this in the conversation. But most importantly, Irfan இங்க வந்தப்ப இருக்குல்ல, Irfan வந்து எக்ஸாக்ட்டா லாஸ்ட் இயர் சேம் டைம் டிசம்பர் அரௌண்ட் த சேம் டைம் எக்ஸாக்ட் டேட்ஸ் 2-3 நாள் தான் மாறி இருக்கு. And he just landed in Atlanta. And I was so fortunate that I was able to connect with him. Okay, அந்த டைம்ல வரப்ப I'll tell you this, right? முதல் தடவை வந்து I asked Irfan கிட்ட, hey Irfan, I want to set up a studio and I'm interested in sharing my knowledge. Irfan சொன்னாரு சூப்பரா நீங்க பண்ணலாங்க, absolutely. அந்த டைம்ல இந்த ஸ்டுடியோ கான்செப்ட் வந்தது. Okay, and இன்னைக்கு அந்த ஸ்டுடியோல I'm doing actually நீங்க பாக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குல்ல, இதே ஸ்டுடியோல இருந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். But this is the first time I'm having a guest with me and Irfan is my first guest. Yes, at the Siddharth studio. அவன் பாருங்க பின்னாடி அழகா இதெல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து இர்ஃபான் கிட்ட இருந்தா காப்பி பண்ணதுடா. But the beauty of it is I wanted to இதுல வந்து ஒரு growth story உங்ககிட்ட சொல்லணும். என்ன growth storyனா, இர்ஃபான் இங்க வந்தப்ப வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த பேண்டமிக் டைம்ல இருந்து we started talking to students, the difficulties that they have, entrepreneurial journey பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்போம். சோ அதுல வந்து அது வரைக்கும் வந்து இந்த ஜர்னில கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் பண்ணி we had about 7000 followers, okay, in Instagram and YouTubeல வந்து 200 followers. சோ இர்ஃபான் கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நாங்க வந்து மெயினா வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பாட்காஸ்ட்ல தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு and I want you to, and that is when I wanted to come together and narrate the story to Irfan. Irfan வந்து அந்த ஸ்டோரி உங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து அவர்கிட்ட வந்தவனே நான் இதான் சொன்னேன், இர்ஃபான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து, அண்ட் இது வந்து நீங்க பிசினஸ் சென்ஸ்ல கூட யோசிக்கலாம். ஓகே, ஹவு பிசினஸஸ் க்ரோ, ஹவு ஸ்மால் பிசினஸஸ் க்ரோ, ஓகே, அண்ட் ஹவு எப்படி வந்து ஒரு சில மக்கள் வந்து ஆர் சோ இம்பார்ட்டன்ட் இன் ஹெல்பிங் சர்டன் பிசினஸஸ் க்ரோ, அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். எப்படின்னா இன்னைக்கு இர்ஃபான் சொன்னது அன்னைக்கு வந்து 7000, இன்னைக்கு எக்ஸாக்டா ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இர்ஃபான். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட கவுண்ட் வந்து it is 304,000, which is 304,000 I guess, right? That is the number. And in YouTube we are at 92,000, just about to hit the 100,000 milestone. This would not have been possible without you.
right? So என்ன பண்ணாலும் அதுக்கு அடுத்து நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. So every time I go to any of the conferences, எல்லா speaking engagementsல in meet and greetsல எல்லாம் நான் first சொல்றது என்னன்னா the man who made it possible. Thanks. Let's say we are starting a social media platform to carry stories of entrepreneurship. ஒரு சின்ன business how you have helped in the last 1 year to grow, right? You have that mentoring mindset. So thank you so much for doing சின்ன that. பிசினஸ் புரியல. எப்படின்னா சிடாமண்ட்ங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து லாஸ்ட் இயர் வந்து there were only about 7,000 followers. அந்த பிளாட்ஃபார்மை வந்து because of your influence and your coaching, how you were able to help us grow to that level. நீங்க வந்து கேமரா செட்டிங்ஸ், you spoke about consistency பத்தி எவ்வளவு கத்து கொடுத்தீங்க நம்ம டீமுக்கு, and the number of mentoring calls what you had with our team, the Sidamat team. So had some, yes. You are really creating an impact. Thank you so much. Thank you actually. பட் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை நம்பி நீங்க வந்து எங்களை கூப்பிட்டீங்க தெரியுமா, அது வந்து ஆக்சுவலி பெரிய விஷயம். நான் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்டா பண்ணணும், வந்து சும்மா போயிட்டு வேலை கொடுக்கல எல்லாத்துலயும் இருக்கக்கூடாது, பட் பண்ண டீசெண்டா இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு இதுவே அதான். நாங்கள் வந்து அந்த மோட்டாவாக வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது நாங்கள் சொன்னப்போ வந்து யூ ஹேட் த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப். அதனால தான் வந்து எங்களால் அது பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த கண்டென்ட் பண்ணலாம், எனக்கு இதுதான் இது பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னப்போ யூ டிடன்ட் திங்க் இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், நான் சொல்கிற மாதிரி செய்யும் அப்படின்லாம் இல்லாமல் எங்களோட போக்கில் நீங்கள் விட்டீங்க. இண்டிபெண்டனாக எங்களை விட்டது வந்து லைக் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இர்ஃபானும் நானும் வந்து 2 கப்பில் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். இர்ஃபான் வந்து வீடாட் மக்கில் குடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து இந்த கப்பு வந்து இருக்குல்ல, University of Cyberjaya, and there is a story behind it. In the University of Cyberjaya, I went and spoke to the university students. That is because of the platform sidamat.com, and University of Cyberjaya had invited me to come and speak to the students. Wow. Because of all the great, amazing content what we are putting out on YouTube and Instagram, and nice, what the university students liked, and that is when I went. Gary V எல்லாம் இனிமே என்ன, Gary V எல்லாம் தூக்கி சைடுல போடு, இனிமே ஒன்லி தலைமை மட்டும்தான் சித்தாமத். It is. Okay. Last year Irfan பார்த்ததுக்கும் இந்த இயர் Irfan பார்த்ததுக்கும் இருக்குல்ல, huge difference in his entrepreneurial mindset. Irfan, I wanted to ask you this question. இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, in your 7-year journey, நீங்க ரீசெண்டா Behind Woodsல கூட ஒரு பண்ணீங்க, right? On your 7th anniversary. Congratulations, many congrats. Entrepreneurial journey வந்து பெரும்பாலும் இருக்குல்ல, there is only a fraction of the companies who survive the first year. Very small percentage which survive the first year. 7th year is a huge landmark. Okay. So 7-year journey, how are you futuristically looking at your business? Before 1 year, if you ask this, I சுத்தமாக இதுக்கு ஆன்சர் கிடையாது. பட் இந்த 1 yearலாம் வந்து lot of things have changed. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு you opened a new office as well. Yes, new studio, which you didn't come. You promised to come, but you didn't come. And I regret that. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஏமாத்திட்டாரு வராம. ஸோ என்னன்னா வந்து இவங்கெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக நான் சில பேருங்கெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டுருந்தேன் இவங்கலாம். ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல அந்த டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். சில பேர் கூட முடியாம போச்சு, அவங்களாம் வர ஃபீல் பண்ணாங்க. லிட்டரலி இப்படி கை வைங்களேன். I didn't do it guys, அவரே பண்ணிட்டாரு, நான் பண்ணல. சரிங்களா? ஸோ வெரி லெஸ் பீப்புளெலாம் கூப்பிட முடிஞ்சிச்சு அந்த டைமில். பட் அந்த டைம்லேயும் வந்து சித்த கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டேட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட்டே எல்லாம் பண்ணி, ஆனால் வரல. இட்ஸ் ஓகே, அவர் நம்ம வேறு எதுலையாவது பழி வாங்கலாம் அடுத்து. நியூ ஸ்டூடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. I did some videos there. ஓப்பன் பண்ணிட்டு, so you didn't watch those videos? No, you're like, oh nice, okay. Oh my god, no, I watched the first video where the inauguration of the office was. அது பார்த்தேன். Okay, it's okay. I upload like daily ஒரு வீடியோ. கண்டிப்பாக பார்க்க டைம் வந்திருக்காது, எல்லாரும் பார்க்கணும் பார்த்துருப்பாங்கன்னு வந்து அவசியமும் இல்லை. அதனால அது பிரச்சனை கிடையாது. Do you know Satyaraj? Yes, I do. He's an actor. Yeah. We have done a video with him. Oh, really? We've already uploaded it. Oh, nice. Yes. Satyaraj வந்திருந்தாரா? Yeah, ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. கலக்குறீங்கண்ணா. I'm a huge fan of I am a huge fan. You know, like அவர் செம்ம ஃபன்னு. Oh, did you? நிஜமாலே அவர் செம்ம ஃபன்னு. என்ன ஃபன். நான் எனக்குலாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். வந்து அவர் மாட்டு லூட்டி தான், என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஜாலியாக பண்ணுறாரு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்னங்க இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரியான மனுஷன். அம்மா வந்து கார்த்திக் சுப்ராஜ், இஸ் டைரக்டர். He directed have you watched ஜிகர்தண்டா மூவி? You might have heard it, but it's okay. Yeah, okay. யான் சொல்லும்போது தெரியுது நீங்க அதை பற்றி கேள்விப்பட்டதில்லைன்னு. He doesn't watch நிறைய மூவிஸ் guys. சரிங்களா? சத்யராஜ் தெரிஞ்சிருக்கு, சத்யராஜ் சார் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன வந்து இஸ் லைக் 90s 80s. ஸோ அது வேற. ஸோ ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். பேட்டை
Yes. Peta is what? Of course. No, I saw it on Netflix. There's a poster there. Okay. Next movie you got to watch அப்படின்னு சொல்லி வருது. Yeah, so Peta is Superstars movie. Karthik Subraj has directed the movie. Got it. சொல்லி ஒரு movie நான் பார்த்தேன். படம் பேர் தான் மறந்து போயிட்டேன். அப்படியா? Yeah, Superstar movie எல்லாம் பார்த்திருப்பீங்க. So yeah, so we invited him after I watched the recent movie of his like Jigardanda 2. You should watch that movie. Okay. He came to our studio and அவரோட வீடியோ பண்ணோம். நக்கீரன் தெரியுமா? நக்கீரன் கோபால். நக்கீரன் மேகசின் தெரியும். So நக்கீரன் வந்து நக்கீரனோட தான். Like அவர் இருக்கார்ல அவரோட தான். He actually went and met வீரப்பன். Oh yeah. He went inside. Like he's the only journalist who went inside and stayed with him. So he came to our studio. Congratulations. கலங்கிட்டீங்க போல. So அதனால வந்து we have done some videos. அதுக்கு அப்புறமா I flew to China 10 days. அதுக்கு அடுத்து I came to US. But after building this studio, I mean I've spent a lot on that and it's a rented place. So I'm spending a lot on that. Yeah. So I'm going to office daily. Very nice. எப்படி இருக்கு difference? Do you see a huge difference between yes. like முன்னாடி வந்து you're almost on the road most of the times or working from various different places but going to the office எப்படி இருக்கு? Going to office, I love it. Yeah. I love it. நான் நிறைய வெளியே ஊர்லாம் போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப வீடியோஸ்லாம் இது பண்ணுவேன். பட் இப்போ வந்து காலைல எழுந்துட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் வந்து திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வரது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு வைப். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க ரொம்ப. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது இப்போ யூஸ்வலாக ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா வந்து ஆஃபீஸ் போக மாட்டேன். யூஸ்வலாக நான் வீட்டில் இருக்கிற வீட்டில் தான் இருப்பேன். போய் பார்த்துக்கோங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லி அங்கேயே பேசிடுவேன். பட் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் என்ன இருக்கட்டும் நீங்கள் டெய்லியும் போய் ஆகணும். அதாவது முதலாளி கால் படாத அந்த ஆஃபீஸு உருப்படாது. சரிங்களா? உருப்படாது. You have to go because you are the one who is going to care for the business more than anybody who is working there. I mean people will care but not more than you. It's yours obviously, right? So இப்போதான் நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். பட் வீடியோஸ் நான் தான் போய் ஆகணும். பட் இந்த ஆஃபீஸ்க்குன்றது வந்து அந்த ஒரு எப்படின்னா now not only going to do YouTube. Yeah. So நீங்க கேட்ட क्वेश्चन மாதிரி we are also going to start digital marketing. Very nice. ஒரு digital factory. Awesome. So இதெல்லாம் நம்ம வந்து already we started doing things and that's why we need this place. Yeah. And இந்த 1 yearல வந்துட்டு அந்த அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஃபியூச்சருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ இர்ஃபான் ஷீக்ல வந்து இர்ஃபான் போனா மட்டும் தான் ஒர்க் நடக்கும். Yeah. இப்போ இர்ஃபானுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீடியோ பண்ண முடியாது. ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு மாசம்னால ஏதோ கால் இதுவாயிருச்சு இல்லை கை ஏதோ ஆகக்கூடாது பட் சொல்றேன் ஆயிடுச்சுன்னா நீங்க வரங்க நான் அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு வீடியோ போட்டுருவேன். அதான் விஷயம். விடவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸா தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். 2000 வீடியோ தாண்டி போயிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல like one time I got admitted in hospital. I didn't had இது content. I made content in hospital talking about hospital food. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் லூசனமா. ஸோ பட் என்ன இருந்தாலும் வேர் அண்ட் டியர்ன்னு இருக்குது. ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் தாங்க முடியும், கொஞ்ச நேரத்துக்கு மேலே தாங்க முடியாது. இந்த பாடி வந்து ரொம்ப பாவம். ஸோ அதனால வந்து இர்ஃபான் இல்லாமலும் வந்து பிஸ்னஸஸ் இர்ஃபான் கிட்ட இருக்கணும். அதுதான் வந்து ஐடியாவே. ஸோ அதனால வந்து ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸும் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஐ மீன் இது வந்து அது வேற மாதிரி ஒரு லெவலில் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ சூன் இன்ஷால்லா அதுவுமே வந்து சூப்பராக யோசிக்கிறீங்க இர்ஃபான். Rightly thinking the path of solopreneur to being an entrepreneur. When the boss is not around, still business happens, right? How do you do that? எப்படி வந்து நீங்க you start wherever streams of business, not just thinking of one sliver of business. Corona வந்தப்ப வந்து if you are just in ஒரு நிறைய businesses வந்து they just got wiped out because the industry disruption ஆனதுனால. But how can you think எப்படி வந்து we can create models of business where you can have several revenue streams in very different businesses, very different industries. So கலக்குறீங்க. Awesome job. நீங்க வந்து நடுவுல வந்து you said 2000th வீடியோ. ஆமா. நீங்களே சொல்லுங்க. நான் இதை வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து 2000 வீடியோ வரப்போகுது, இந்த டைம் டேட்ல வரும், என்ன ரிமைண்ட் பண்ணுங்கடா இந்த மாதிரி வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு டீம்கிட்ட சொல்லிட்டேன். 2000 வீடியோ வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஒன்றும் ரிமைண்ட் பண்ணல. அப்போ நான் வந்துட்டு ஓகே we need to make a video for the 2000th வீடியோ. அது வந்து எப்படின்னா ஸ்பெஷலாக இருக்கணும். we thought of helping people. அதெல்லாம் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. பட் ஒரு வீடியோக்காக ஒரு பண்ணுவோம், 2000 வீடியோக்காக ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சோம். அதுக்கப்புறம் இல்லை இந்த வீடியோ ஷுட் பி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். இட்ஸ் கோன் பி லைக் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன், இல்லை பாட்காஸ்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் இதை வந்து யாராவது நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து இது பண்ணாங்க, ஒரு இன்சிஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தை. அப்போ வந்து யார் பண்ணால் நல்லா இருக்கும். ஐ மீன் we had வந்து லிஸ்ட் ஆஃப் பீப்புள். சரிங்களா? அப்போ அதில் வந்துட்டு we had சித்
இன் மைண்ட். எதனால சித் இன் மைண்ட்னா வந்து இன்னைக்கு காலைல இருந்து நான் நேற்று தானே வந்தேன், ரொம்ப டயர்டுங்க, என்னால் முடியல, உடம்பே சரியில்லை எனக்கு. இன்னைக்கு பெருசாக நான் ஒர்க்கே பண்ணல, நான் இன்னைக்கு வீடியோவே பண்ணல, இன்னும் சத்தியமாக வீடியோ பண்ணல. நான் மட்டும் காலைல அங்கே இதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், அப்புறமா வந்து இன்சைட்ஸ் இங்கே வந்தால் அவ்வளோ இது கிடைக்குது எனக்கு, நாலேஜ் ஃபுல்லாக வச்சோ ஃப்ரீ நாலேஜ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆவியோட வெளியே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ என்ன டயர்ட், நான் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் வெரி டயர்ட், ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ உட்காந்து வீடியோவில் உட்காந்தவொடனே சித்கிட்ட உட்காந்தவொடனே அந்த ஒரு இது வைப் வந்துச்சு, வேற இல்லை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வி தாட் இது வந்து இந்த வீடியோ நம்ம கூட பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஐ வாண்ட் இஃப் ஹீ இஸ் தேர் இட் வுட் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் நினச்சி ஐ கால்ட் ஹிம். அது பண்ண முடியல, ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் இஸ் ஹியர்ல, உங்களுக்கு ஏதாவது இது இருக்குதா, இந்த பக்கம் வர முடியுமா, வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். பட் ஹி குடன்ட் டு. அண்ட் இமீடியட்டா வி ஹேட் டெக் பொட்டேட் இருக்காங்களா செமியா, அவங்க தான் ஓகே, அவங்களும் அந்த லிஸ்ட்ல வச்சிருந்தோம், கூப்பிட்டா இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you so much for the invite Irfan. Honestly, so 2000 பண்ண முடியல, கண்டிப்பா 3000 பண்ணுவோம். Yes 3000 பண்ணுவோம். இல்ல அதுக்கு முன்னாடி if I get 10 million subscribers, of course. Yes. Oh my god, yes, I'm so honored. கோல் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எனக்கு சித் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீ ஒரு வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ செட் அ கோல், லைக் அது வந்து நாட் ஓன்லி ஒரு கம்பெனிக்காகன்றது கிடையாது, ஈவன் யூ கேன் டூ இட் பர்சனலி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க நீங்கள். பட் யூ ஷுட் செட் அ கோல் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஐ எம் ரீச்சிங் 10 million, அதுக்காக என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஐம் கோயிங் டு சிட் வித் மை டீம் அண்ட் டாக். And most importantly, you are the ones who are going to make it happen. Yes. We can set all the goals, but you are the ones who make it happen. Definitely guys, அதுக்காக என்ன ஒர்க் பண்ணணுமோ டெஃபினட்டாக நான் கொடுப்பேன். நான் கொடுக்காம எப்படி, நான் எதுவுமே கொடுக்காம நீ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் கொடுத்து பண்ணணும், அப்போதான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ நானும் கொடுக்குறேன், நீங்களே எனக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு சாயங்காலம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, யோசிச்சுட்டு இருந்தோம், ஹே இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு நடுவில் ஒரு மீட்டிங் வந்துருச்சு. இர்ஃபான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக முடி வந்து சீவாமல் வச்சுருந்தேன். இர்ஃபான் சொன்னார், டக்குன்னு மாற்றிட்டு நான் வந்தோன்னே, ஹே என்னப்பா ஒரே ப்ரொஃபஷனலாக இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னாரு. So இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முதல் தடவை ஆக்சுவலா நான் வந்து I'm coming in a ponytail in this whole season after growing the hair. Oh அப்படியே okay. The first film. This is the first shoot what I have with my ponytail, because generally ஒரு மீட்டிங்க்கு போறப்ப தான் I go in this attire. இல்லாட்டி வந்து அந்த full hair. So what we were talking about is, so Irfan, most importantly உங்ககிட்ட நான் இந்த கேள்வி வந்து கேட்கணும்னு நினைச்சேன். I know before your wedding, last time நீங்க வந்திருந்தப்போ எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி, இந்த சென்ஸ் லைக் இன்னைக்கு அட்லாண்டானா, நாளைக்கு நாஷ்வில், நாளைக்கு டாலஸ், அடுத்த நாள் கலிஃபோர்னியா, அப்படியே லைக் வேர்ல்ட் விண்ட் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. இந்த தடவை வந்தப்போ வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் பக்குவம் இருந்த மாதிரி லேட் பேக். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி he is getting older I guess. So உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு what is your work life balance? As a YouTuber இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம், இல்லை கஷ்டம்னு சொல்லலாம். எப்படின்னா see when I go for some, இப்போ ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, சைனாக்கு போகும்போது I took my wife. It's easy, இல்லை கொண்டு போனேன். நானும் போகிற இடத்துக்குலாம் வந்து she came and she wants to hang out with me like 24/7. That usually girls want to do that. We couldn't, அது நம்ம பண்ண முடியாதுல்ல. என்னால் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் ஆகலை. I could able to do this and that, பிரச்சனையே இல்லாமல். பட் முன்னாடி வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி இப்படி எக்கச்சக்கமா இது பண்ணும் அது பண்ணும், அங்கே கடை தாட்ஸ் பறந்துட்டே இருக்கும், இங்கே. பட் இப்போ வந்துட்டு ஓகே பண்ணலாம், பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இது பண்ணுறோம்ல, நாளைக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு இதுவாக போயிட்டு இருக்குது. பட் யா இட்ஸ் குட். ஐ மீன் ஐ லைக் மை இந்த ஒரு ஃபேஸ், இந்த ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ தி ஃபேஸ். இது சூப்பராக சொன்னீங்க. த ஸ்பேஸ் அண்ட் த ஃபேஸ், இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா சீசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ யூ ஆர் இன் அ ஸ்பெஷல் சீசன் ஆஃப் லைஃப். இது ஒரு சீசன் ஆஃப் லைஃப். இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஆனோன்னா தட் இஸ் அ சீசன் ஆஃப் லைஃப். அண்ட் தென் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எவ்ரிதிங் சேஞ்சஸ், யுவர் ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் my life, right? Kids growing up, getting married, my son is in getting to college. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு season of life, right? And that's what they call it as. எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு என்ன சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, I was asking my team, okay, hey Irfan வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணப்போ வந்து people were loved saying that hey we love this duo அப்படின்னு சொல்லி. There's a lot of positivity what we bring together. Thank you so much for that. இன்னைக்கு வந்து இர்ஃபான் கிட்ட ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னேன், hey the duo is back. That's what we are doing. And tell us more. நீங்க வந்து what is it that you would love to see both of us do as content? Yeah.
கரெக்ட். If it is podcast, yeah, we will do more stories. பாட்காஸ்ட் இஸ் குட். ஐ லவ் பாட்காஸ்ட் மேன். ஏன்னா வந்து ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை, எங்கேயுமே கேமரா இங்கே வை, லைட் அப்படி போடு, என்ன இப்படி சவுண்ட்லாம் கேட்குதா, 4 கேமராமேன் வச்சு இது பண்ண அவசியம் இல்லை. ஐ கேன் ஜஸ்ட் புது கேமரா ஒன் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கான ஐடியாஸ் மட்டும் முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு we can just talk about it. உங்களுக்கு வேணா இல்லை if you really want இல்லை நீங்கள் போஸ்ட் போனீங்க தெரியுமா, போஸ்ட் அது சூப்பராக இருந்துச்சு, அது மாதிரி பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது போயிட்டு வாட்டர் தூக்கி மேலே ஊற்றுனீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதை பிடிச்சிருக்கு. ஏன்னா போன தடவை ஃபுல்லா வந்து ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார்ந்து கழுவி விட்டு என்ன ஃபுல்லா ஐஸ்ல நினைச்சு அது பண்ணவர் இவர் தான். ஏமாத்தி கார்டு விளையாண்டவர் இவர் தான். நானு நான் ஏமாத்தானாங்க வாங்க, இவர் என்னென்னலாம் சொல்றாருன்னு. இவர் வந்து அதான் நான் ஏமாத்தலாம் மாட்டேங்க. நெவர் டூ தட். பட் லக்கு என் பக்கம் அன்னைக்கு இருந்துருக்குது. நான் மட்டும் எடுக்க எனக்கு தான் கார்டு வந்து பெருசாக வந்துச்சு. நான் என்ன பண்றது? பட் இவர் ஒத்துக்கவே இல்லைங்க இவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே. பட் அது மாதிரி கேம்ஸ் விளாடணும்னு சொல்லுங்க. ஷால் வி டூ தட்? அந்த இந்த கேம் ஐ ஷோட் யூ ரைட், அந்த மாவு போட்டு ஹலோ இங்க ஐஸ் போட்டது போதும், ஐஸே போதும்பா போறோம். இந்த மாவு கேம் நான் வரல. இது நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பட் ஐ அம் டெல்லிங். ஸோ என்னன்னா தமிழ் பீப்புள் ஹூ ஆர் இன் யூஎஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்து அது வந்து உங்களால அதெல்லாம் இல்லை, சரி தமிழ் பேசுறதுக்கு ஒருத்தன் கடைசித்தான்னு சொல்லிட்டு அவனை வச்சு செய்ன்னு செய்யறது. ஆனா இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆஃப் பண்ணல நான். இட்ஸ் குட். ஏன்னா ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நல்ல ஒரு விஷயமா தான் நான் எடுத்துப்பேன். ஹீ நோஸ் அந்த பல்ஸில். இப்போ நம்ம வந்து இவன் நிஜமாலே நம்மளை வந்து லிசன் பண்ணுறானா இல்லை வந்துட்டு சொல்லிட்டு இவன் தாட் எங்கேயோ இருக்குதா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு இவர். சரி இப்போ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் என்ன பேசிட்டு போது விஷயம் வரும், இர்ஃபான் இந்த மாதிரி பண்ணி கரெக்டாக இருக்கும், அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் இப்படி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும், ஓகே இவன் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இர்ஃபான் லெட்ஸ் கோ, வா போலாம், அங்கே போலாமா, இங்கே போயிட்டு என்ன சாப்பிடணுமா உனக்கு, இல்லை வேறு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் டக்குன்னு ரீட் பண்ணிடுவார் மைண்டை. ஓகே இதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு பீப்புளை ரீட் பண்ணுறதுல வந்துட்டு சரியான டேலண்ட். அண்ட் பீப்புள்ஸ் பர்சன்னா நான் பார்த்ததே ஒன் ஆஃப் லைக் அந்த டாப் மோஸ்ட்ல இருக்கிறது வந்து சித்தானுக்கு. லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது வந்து we have to learn from this guy. Thank you. நான் சீரியஸா பார்த்ததே கிடையாது. I've never seen a person like you. Most importantly இருக்குல்ல, அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குல்ல, when somebody is reading you, for you to understand வந்து it is called as emotional intelligence. He is reading the room very well. So he's got that art and that is the reason why he is able to appreciate that art. I mean நான் எனக்கு என்ன வயசு, நான் சின்ன பையன் தான், நான் அப்படியே பார்த்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும். But you have so much of experiences in your life, man. I mean wow, like but and also இன்னொரு விஷயம் சொல்லணும், அவர் ரொம்ப கம்மியா சாப்பிடுறாரு and that's good for life. சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. பிகாஸ் நான் நிறையா சாப்பாடெலாம் காமிச்சிட்டு தான் போகிறேன் எல்லா பீப்புளுக்குலாம் பிடிக்கும். பட் நான் சும்மா குயிக்காக சொல்லிடுறேன். அவர் காலையில் சாப்பிட்றது பிளாக் காஃபி, மதியானம் சாப்பிட்றது வந்து ஆல்மண்ட்ஸ் இல்லைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாராம். நைட்டு சாப்பிட்றது வந்துட்டு எக் ஒயிட்ஸ் வித் சம் டொமேட்டோஸ், கிரீன் பெப்பர் அவ்வளோதான். மனுஷன் லாஸ்ட் இயர் அவரோட போட்டோவை நான் இங்கே போடுறேன். இப்போ அவர் வந்து பாருங்களேன், அவர் அப்படியே வந்து ஏஜ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் என்கிட்ட வந்துருவாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மனுஷன் காலில் ஓடுறாரு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் நான் எது சொல்றேன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும் அப்படின்னா வந்து டேலண்ட் மட்டும் வச்சுட்டு அவனுக்கு டேலண்ட் இருக்குப்பா அவன் ஆயிட்டான்ப்பா மேட்ரே கிடையாது. உனக்கு டேலண்டே இல்லைனாலும் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். அந்த ஒர்க் பண்றதுக்குமே வந்து நல்ல ஒரு பாடி, நல்ல ஒரு மைண்ட், அதுக்கு வந்து இதெல்லாம் நீ பண்ணி ஆகணும். யூ ஹேவ் டு டு தி வொர்க். டெய்லியுமே பண்ற ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும், நீ சாப்பிட்ற மேட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து உன்னை ஒர்க் பண்ண வைக்கும். அதுதான் வந்து உன்னை பிறலாக்க வைக்கும். இர்ஃபான் வந்து இது வரைக்கும் அவரோட கோல்ஸ் சொல்லல. நீங்க வந்து அடுத்த தடவை பாக்குறப்ப நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஆரா இர்ஃபானா இருப்பாரு. இதோட வந்து கோல் செட் பண்ணிட்டாரு. அந்த கோலை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொல்றேன் பாத்தீங்களா இதை வந்து நான் பேசிட்டு தான் இருந்தேன் லைட்டா. அது வந்து பெருசாலாம் இது பண்ணல. பட் அவரே இதை சொல்லி என்ன பண்ண வைக்கிறாரு. அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. சரிங்களா? ஐ வாண்ட் டு டூ திஸ். லெட்ஸ் சீங்க. ஏன்னா நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி நான் வந்து லூஸ் ஆயிருக்கேன். பட்
ஐ வாண்ட் பிகாஸ் கல்யாணம் ஆகிட்டு இப்போ நிறைய வெயிட் போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி செம்மையாக குறைச்சி வச்சிருந்தேன். உங்களுக்கு வந்திருக்குல்ல உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் யாருன்னா யுவர் ஃபேன். எஸ் எஸ், யூ ஹேவ் டு மோட்டிவேட் ஹிம் அண்ட் டெல் ஹிம் இர்ஃபான் யூ காட் டு லூஸ் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. நீ டெய்லியுமே இதுக்கப்புறம் பார்க்குற வீடியோஸ் எல்லாத்துமே நீங்கள் வந்து இது சொல்லிக்கிட்டே இருங்க, கமெண்ட்டை போட்டுனே இருங்க. நான் அதை பார்த்தாவது என் புத்திக்கு உரைச்சு இந்த வாட்டியாவது நான் பண்ணுறேன் நான் டெஃபினட்டா. சரிங்களா? You can do it. You are going to do it. Yes. I know for a fact. Yes. You've done a goal setting. கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் நான் அதுக்கும் கோல் செட் பண்ண போறேன். இதை பத்தி என் டீம்கிட்ட பேச முடியாது, நானே என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கண்ணாடியை பார்த்துட்டு ராசா குறைச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பட் I'll do it. I'll definitely do it. I want to look good. இல்லை இப்போ நான் அசிங்கமா அப்படின்றதுலாம் கிடையாது. Feel healthy. And when you feel healthy, you can work more in the sense ரொம்ப எஃபெக்டிவா நம்ம இருப்போம். நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இர்ஃபான் வந்து நடுவுல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லி he felt so energetic. மைண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு மாதிரி யூசுவலா கிளவுடியா இருக்கும். அந்த சாப்பிடாம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து லிட்டரலா 100% ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றோம். லைட்டரா இருக்குது, என்னென்னமோ ஆகுதுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் திங் எவர். சாப்பிடாம இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒண்ணே நீ போய் அதை வாங்கி சாப்பிடணுமா? ஃபாஸ்டிங் சாப்பிடாம இரு, காலைல சாப்பிடாத, நைட்டு சாப்பிடாத, மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஐ மீன் டாக்டர்னா இதில் ஒரு யூடியூப் டாக்டர். இட் ஒர்க் ஃபார் மீ. பட் நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்றேன்றதுக்காக பண்ணாதீங்க. நீங்க செக் பண்ணிட்டு பண்ணுங்க, ஏன்னா உங்க பாடி நிலைமை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. தட் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு ஏதாவது ஆயிர போகுது, மெடிக்கேஷன் எடுத்து பிரச்சனை அதெல்லாம் பண்ணாதீங்க. This is something which I wanted to say most importantly to all my amazing audience. The positive tribe. நம்ம வந்து positive tribe. Yeah, நம்மளோட tribe வந்து it is called as a positive tribe. Nice. Right? எதனாலனா that they always talk about the positive things. We speak about positive things. How is it that how thinking positively can impact your life for a better life? That is how we talk about it. That's what positive tribe is all about. The positive tribeல வந்து young students, school students, okay, who are our amazing followers, you know. But most importantly என்னன்னா I wanted to tell you this, all right? Where is the magic which is happening, right? The magic happens every time when somebody walks up to me and says, I saw you on Irfan's view. You're Sid, right? Immediately my eyes will light up. The power of an influencer as to how they can portray people in good light. So thank you for putting me in good light, and thank you for making this happen. Because every time I see somebody who is impacted, நிறைய stories இருக்கு Irfan. நான் சொல்லணும்னா there is one person who was at the end of his life who decided to change that I will not do anything like that as a result of just watching our video, the Positive Tribe video. And it was such a powerful moment. அவர் வந்து அந்த decision-க்கு போய் and then it changed his life just watching our video. நிறைய மக்கள் சொல்லுவாங்க that you know what, when I'm low I watch your video. Nice. But all of அது எல்லாம் வந்து எதனால வந்ததுன்னா இருக்குல்ல, and how were we able to reach them? அவங்க எல்லாத்தையும் ரீச் பண்ண முடிஞ்சது வந்து உங்களால. Because everybody says I got to know you, and honestly everybody says I got to know you through Irfan's view. நாங்க என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றோமோ இருக்குல்ல, that could not have happened without you. And honestly, even if I say 100,000 times or a zillion times, that is what the truth is. Big words. Actually இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம வீடியோ பண்ணுவோம், அதுக்கு வந்து ஃபன் நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா வந்து இது வந்து நான் இதை பார்க்கறது எப்படின்னா, ஒரு நான் பண்ற எனக்காக நான் பண்ற ஒரு ஒர்க்கில் நான் என்னை அறியாமலே நான் பண்ற ஒர்க்குனால வர பை ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்து பெட்டர் ஆகுது அப்படின்றது வந்து நான் எவ்வளோ வந்து கொடுத்து வச்சோம் பாருங்க. லைக் இந்த விஷயம் வந்து என்னோட ஒர்க்கில் நடக்குது எனக்கு அப்படின்ற போது நான் எவ்வளோ கொடுத்து வச்சோன்னா இருக்கேன் நான். அப்போ இது வந்து நீங்கள் யூஸ்வலாக சொல்லுவாங்க யார் வாயிலையும் போய் விழுந்துடக்கூடாது, அவங்க வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வாயில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தில் விழுன்ற போது இட் ஜஸ்ட் gives me so much of pleasure. அந்த ஒரு இது வந்து எனக்கு அது செமையாக ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ வந்து எப்படின்னா சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வீடியோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ரீச் கிடச்சிருக்கும் இல்லை ஏதாவது ஆயிருக்கும், அதை பற்றி வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. அது வந்து சொன்னால் வந்து நம்ம எதிர்பார்ப்பானோ, சொன்னால் நம்மகிட்ட வந்து இது கேட்பானோ அது கேட்பானோன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து என்னை ஹர்ட் பண்ண போகிறது இல்லை. பட் சித் வந்து அப்படி கிடையாது. சித் வந்துட்டு வாட்டிக்கு பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லை இர்ஃபான் இது வந்து யூ ஹவ் கிரியேட்டட் திஸ் மச், இது எங்களுக்கு நீ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஷர் கொடுங்க. அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஒரு மேட் சம்திங், நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் சித் ஐ ஹேவ் திஸ் கொஸ்டின் ஃபார் யூ. என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வருது இல்லை, இந்த மாதிரி வந்து கிவிங் ஒரு மனப்பான்மை, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குதா, இல்லை ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு இது அதையே க்ரோ ஆச்சா? இது வந்து எனக்கு வந்து எதுல இருந்து வருதுன்னா, ஐ திங்க்
மை டேட் வாஸ் லைக் தட். ஸோ ஜீன் எங்க அப்பா வந்து அது மாதிரி இருப்பாரு. ரைட் ஃப்ரம் அவர்கிட்ட எது இல்லாட்டினாலும் இருக்குல்ல, he will help anybody who he may not have any. அவர்கிட்ட ஒரு பைசா ரொம்ப கம்மியா இருக்கும் கையில, பட் ஸ்டில் யாராவது வந்து கேட்டாங்கன்னா இமீடியட்டா கொடுத்துருவாரு. ஆல்வேஸ் வேல்யூ கிரியேஷன் அது மாதிரியே யோசிப்பார் அவரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் ஐ காட் இட் ஃப்ரம். ப்ராபப்ளி மெட்டீரியலிஸ்டிக் தாட் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து இட் கேன் டேக் யூ. பட் இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் தட், ரைட், இஃப் யூ ஜஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை வந்து மறந்துட்டு யூ ஜஸ்ட் கீப் giving, you know, materialistic life is going to continue to pile up below you. So you just don't need to look at what is beneath on the materialistic value, but just continue to give value. Materialistic life will pour through the roof. That is what I think I learned through this journey, but there is a lot more to be learned. So நீ வந்து அதாவது நீ வந்து கொடுக்கும்போது நீ வந்து கெட்டு போக மாட்ட, நீ வந்து இன்னும் வந்து பெருசா தான் ஆவன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க தான் சூப்பரா பண்றீங்களே. You are doing a lot of amazing things. சூப்பரா பண்றீங்க. I just love it. இல்ல அதான் உங்க கிட்ட வந்து நான் இதை வந்து ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன்ல, அது வந்து அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எனக்கு தோணுச்சு. தட்ஸ் அ வெரி குட் திங் மேன். ஏன்னா நிறைய பேர் இது பார்க்க முடியாது. he constantly have this thing in this mind. அதாவது வந்து இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் பண்ணணுமா, ஏதாவது இது பண்ணா இவங்களுக்கு பெட்டரா இருக்குமே. சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் பேசணுன்றதுக்காக பேசல. திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு சரியான ஒரு மேட்டர். இது நான் என்னோட காலீக்ஸ் கிட்ட கூட இதுதான் சொல்லுவேன். இது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி கான்வர்சேஷன் மாதிரி. எப்படின்னா ஒரு சிலவங்க வந்து நம்மளோட டீம்மேட்ஸ் வந்து எப்படின்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் அப்ரைசல் கிடைச்சது, இல்ல இதுக்கு மேல வந்து அடுத்த கம்பெனில போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா what I keep telling them is just ignore the money part of it. Like just treat money like dirt, right? And money will keep pouring through it. Just follow your passion. Keep giving altruistically. Okay? If you keep giving altruistically, things will just fall in place automatically. சரியான மேட்ரு. அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது வந்து இவ்வளோதான் கிடைக்குது அவ்வளோதான் கிடைக்குதுன்றது வந்து நீங்கள் எந்த ஜாபாக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது உங்களோட கம்பெனியாக இருக்கட்டும், ஐ மீன் நீங்களே உங்களோட ஒரு ஆண்டர்பிரினர், நீங்களே ஒரு உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அந்த உங்கள் மைண்டில் வந்து எப்படின்னா பிடிச்சி அதை நீங்கள் இது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் யூ, அந்த ஜாப் வில் டேக் கேர் ஆஃப் யூ, அந்த கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் யூன்னு விட்டுருங்க, அந்த ஒர்க் இட் செல்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் யூ. சில பேர் சொல்லுவாங்க என்ன இப்போ அவங்க வந்து ஒர்க்கை புரிஞ்சுட்டு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலி என்ன தெரியுமா நடக்கும், நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. when you prove to your company that without you that this work will not happen fluida அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வெளியே விடவே மாட்டாங்க. நீ வெளியே போகிறேன்னு சொன்னால் இல்லை போவாத நீ இரு, நீ போவாத பச்சை சட்டை நீ இரு, நீ இருந்தா நீ உனக்கு என்ன வெளியே போனால் எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன 10,000 கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன் உனக்கு வா அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்க வைப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து உங்களை டிபெண்ட் ஆயிடுவாங்க. மேக் தெம் டிபெண்ட் ஆன் யூ. ஸோ நீங்கள் டிபெண்ட் அவங்கள பண்ண வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சோர்ஸஸை திருப்பி அவன் வந்து பிடிச்சி பண்ண வச்சு அவனுக்கு எவ்வளோ கஷ்டன்றது யோசிங்க நீங்கள். அப்போ வந்து யூ ஷுட் பி அவ்வளோ இதுவாக இருக்கும் அந்த ஒர்க்கில். இஃப் யூ ஆர் ஈஸிலி ரீப்ளேசபிள்னா தென் யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப் ரைட். கரெக்ட் தானே? ஐ மீன் கரெக்ட். What you're saying is absolutely right. You become the linchpin rather than just becoming a dispensable talent, right? நீங்க வந்து உங்களோட capacity, if you are adding value to the business, என்னைக்குமே வந்து they won't let you go. So that is what Irfan is trying to say, and that's an amazing thought. Just become a linchpin, be the person the company can depend on, be accountable. என்னோட ஆவி இருக்கான் பாருங்க, ஆவி is like my director of special projects. அவர் வந்து எப்படின்னா என்னோட புதுசா ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு புது ரோலா கிரியேட் பண்ணோம். we have like about 5 companiesல வந்து everything that is going on, புது ஐடியா வருதுல்ல, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு யோசிச்சோம். டக்குன்னு உடனே ஆவியை பிடிச்சோம். பிகாஸ் அவன் வந்து மல்டி டேலண்டட், எந்த வேலைனாலும். and that is what you want to become. You want to be broadly skilled in many different areas. Avi கிட்ட சொன்னேன், hey director of special projects, ஒன்று புதுசா ப்ராஜெக்ட் கொடுவேன். He said yes, that is what I'm looking for. So that is the way to look. Yes சொன்னா தெரியுமா, அங்கதான் அவனிக்கு என்னன்னா இது என்னது, இது எனக்கு தெரியாது டைட்டில். ஆமா, இது நான் அதுக்கு தானே வந்தேன், என்னோடது அதுதானே, ஏன் எனக்கு இது வேணாமே அப்படின்னு. அது கிடையாது. எஸ் நான் பண்ணுவேன், நீ இது குத்தாலும் நான் பண்ணுவேன், அது குத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மேட்டர் இருக்கு தெரியுமா, வேற லெவல். அது absolutely awesome Avi. நன்றி அண்ணா, நன்றி. So yeah, இந்த மாதிரி நான் இந்த விஷயத்தை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ நீங்கள் வச்சிருக்க இதை வந்துட்டு நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே யூஸ்வலாக நம்ம எப்படின்னா வெளியில் இருக்கவங்கள தான் சொல்லுவோம், அவன் மேனேஜர் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான்னு. நீ என்ன பண்ண, நீ பண்ணுறதை வச்சு தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்மளுக்கு ஒன்று சாப்பாடு வேணும்னா நம்ம ஒர்க் போய் தான் ஆகணும். அப்போ ஒர்க் போகிற இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ அப்போ இந்த விஷயம் உங்கள் மைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா இதுக்கப்புறமா. அதனால இந்த ஐடியா
சொன்னோம். வேணா எடுத்துக்கோங்க, வேணா இங்கே கொடுத்துட்டு போயிருங்க, பிரச்சனை இல்லை. கமெண்ட்ல திட்டுங்க, ஏய் நான் கேட்டேன் நான் உன்ட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்து உங்களோட உரிமை. இது சொல்றது எப்படி எங்களோட உரிமையோ அது வந்து கேட்காம இருக்கிறது உங்களோட உரிமை. Thank you for investing your valuable time, Irfan. Thank and you. Thank you to every one of you to have invested your valuable time in watching our video. Most importantly, Irfan சொன்னது, what do you want this duo to do in the upcoming videos? What do you want us எதை பத்தி பேசணும் நீங்க சொல்லுங்க. ப்ராபபிலி வந்து டாப் கமெண்ட் ஒரு கமெண்ட்ல இவங்க நீங்க இது 2 பேரும் சேர்ந்து இது இந்த மேட்டர் பண்ணுங்க. ஐ மீன் மேட்டர்னா வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு கான்டென்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி அதுல எதுக்கு ஹையஸ்ட் கமெண்ட் இருக்குதோ. லாஸ்ட் டைம் நாங்கள் கன்லாம் ஷூட் பண்ணோம், நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல நீங்க கேட்டீங்கன்னா நாங்க போய் பண்ணி நான் வீடியோ நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். Well, thank you so much. நன்றி, வணக்கம். வணக்கம் guys, thank you so much. Thank you. Thank you so much. Thank you. See you and subscribe.